விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. நான் ஏற்கனவே சொன்னேன், சிபிசிஐ இருந்து அந்த எண்ணெய் படலங்கள் எல்லாம் எண்ணூர் முகத்துவாரத்தில் அதிலிருந்து அப்படியே கடல்ல பரவி படிந்தது. அதை உடனடியாக அகற்றிருக்க வேண்டும். அதை அகற்றாத காரணத்தில் அங்கு இருக்கின்ற மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அப்பவே நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம். இந்த அரசுடைய மெத்தனை போக்கின் காரணமாக அதை சரியான முறையிலே செயல்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுருக்கிறேன். நேற்று நடந்த அதிமுக மீட்டிங்ல போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே பிஜேபிக்கு எகென்ஸ்டா இல்ல. இதுலேருந்தே தெரியுது நம்ம அதிமுக பிஜேபி தொடர்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி RS பாரதி. ஏங்க RS பாரதிக்காவே கட்சி நடத்துறான் அதிமுக? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன வேணா நினைப்பாரு. அவர் கட்சிக்கு அவர் நினைச்சுக்கலாம். எங்க கட்சிக்கு அவர் ஒன்னும் பொதுச் செயலாளர் கிடையாது. அவர் எங்க கட்சியில் இடம்பெறல. எங்க கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்க பொதுக்குழுல தெரிவிக்கிறோம், செயற்குழு பொதுக்குழு தெரிவிச்சிருக்கிறோம். இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. நாங்க எதுக்கு வேணும்னு சொல்லுங்க. இப்ப நிதி கொடுக்கல, நிதி கொடுக்க வேணும் நாங்க சொல்றோம். நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்றோம். இதை விட என்ன சொல்லணும்? இப்ப இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்க சுட்டி காட்டுவோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம். இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அதிமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துட்டு அதிலிருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ஏன் புலம்புற? இது எங்க கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. நீங்க திமுக எல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க ஏதாவது பேசணுமா? ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களா? காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சீங்க? எமர்ஜென்சி போது விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணாங்கன்னு இவர் ஜெயில் இருக்கிற மாதிரி ஆங்காங்க கண்காட்சியை வச்சு காட்டினார். அப்படிப்பட்ட கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்கிறீங்க. 1999 பாரதிய ஜனதா கூட்டணி வச்சீங்க. கூட்டணி வச்சது மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா ஆட்சி என்ற பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களே இல்லையா? அப்பெல்லாம் தெரியல கண்ணு. போனா நீங்க எங்களை கேள்வி கேட்கறீங்க. இதா வீட்டு கேள்வி கேளுங்க. அதோட ஒரு வருஷம் இலாக்கா இல்லாத மந்திரியா முரசொலி மாறன் வச்சாங்க. அப்பெல்லாம் பிஜேபி தெரியாது. கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைக்கும். அதுபோல நான் கூட்டணி அமைச்சு அப்ப கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம். இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவான? தாக்கு பிடிக்க முடியல அவர்களால. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்தாங்க. அதுக்கு இப்ப முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். அது அவர்களால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பெதற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். என்னங்க அதான் திறமையற்ற அரசாங்கம் நான் சொல்லிட்டு ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டா இப்படித்தான் இருக்கும். பொம்மை முதலமைச்சரானா செயலற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது. இதுக்கு உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசனுடைய செயலிழந்த தன்மையை பார்க்கிறோம். திமுக என்ன வெற்றி சரிப்பா, திமுக வெற்றி பெற்றுட்டே இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்தா 1997 எத்தனை 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. அது ஒருத்தர் மதிமுக போயிட்டார். ஒத்தையாள் தான் இருந்தார். அவர் கூட கடைசியில் வேற கட்சிக்கு போயிட்டார். இதுதான் நிலைமை. 2011 என்ன நிலைமை? எதிர்கட்சி கூட வர முடியல. அந்த நிலையில தான் இருந்தாங்க. வெற்றி பெறுவது என்பது தோல்வி பெறுவது என்பது அப்பப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறி மாறி வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒண்ணுதான் ஜெயிச்சோம். அதே சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி 66 இடங்களை வெற்றது. கூட்டணி 75 இடங்களை வெற்றோம்ல. அவளுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவுங்க? வெறும் 3% தான். வாக்குகளை பார்க்கும்போது பல தொகுதிகள் எடுத்து பார்க்கும்போது 2 லட்சம் ஓட்டு இருந்தா நாங்க ஆட்சி பிடிச்சிருப்போம். 1200 ஓட்டுல தோத்தவங்க, 100, 150 ஓட்டுல தோத்தவங்க, 305 தோத்தவங்க. இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர், 45 பேர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. ஆக நிச்சயமாக 2024 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி
40 இடத்திலும் வெற்றி பெறும்.